உங்க அண்ணா ஆலோசனை கோவம் வரல தானே? என்ன 90s கிட்ஸ்னா பொதுவா கல்யாணமாகாண்ட ஒரு பெரிய சாபக்கேடே இருக்கு. என்னாலே முடியலடா, எப்படா முடிஞ்சு விட்ட ஓட்டிருக்கு. எனக்கு என்னன்னா நான் கதைக்கிறது உங்களுக்கு கோவம் ஏத்துதான், நீங்க சிரிக்கவும் பண்றீங்க, எனக்கு பயமா இருக்கு. லவ் அண்ட் அரேஞ்ச். லவ் அண்ட் அரேஞ்ச் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோலைவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். பொண்ணு கொண்ணு பக்கத்தில பொண்ணுக்குள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோலைவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். சரி, அப்ப முதல்ல மாப்பிள்ளை பொம்பளைக்கு பெரிய ஒரு வணக்கம். 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 எப்படி இன்றைய நாள் எப்படி போகுது உங்களுக்கு? என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அக்காக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இது எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எல்லாரையும் பாக்குற போது இந்த நாளுக்காக நிறைய பேர் எங்கிருப்பாங்க இல்லையா? ஏன்னா 90s கிட்ஸ்னா பொதுவா கல்யாணமாகாண்ட ஒரு பெரிய சாபக்கேடே இருக்கு. ஏன்னா அண்ணா 90s கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 2020ஆம் ஆண்டு எல்லா 90s கிட்ஸுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி யோசிக்கிறது சொல்லிட்டார். சரியா? அண்ணாக்கு என்ன பேர்? செல்வம். சரி, அழகான பேர் செல்வகுமார். அக்காக்கு என்ன பேர்? லக்ஷனா. அந்த அதுவும் அழகு, லக்ஷணன்றது அழகுதானே சிங்களத்துல நினைக்கிறேன். சரி, அப்ப 2 பேரும் அழகான ஜோடி, அன்பால என்னதுக்கிறீங்க. எனக்கு சொன்னாங்க லவ் மேரேஜ் சொல்லி, அப்படித்தானே? உண்மையா லவ் மேரேஜ்? என்ன சும்மா சொன்னா? அப்ப அரேஞ்ச் மேரேஜ் இல்லையே? லவ் அண்ட் அரேஞ்ச். லவ் அண்ட் அரேஞ்ச் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது. ரைட். அப்ப இந்த வாழ்க்கையில காதலிச்ச பொண்ணையே கரம் பிடிக்கும், அப்பதான் வாழ்க்கை இனிக்கும். என்ன ரைட்? அண்ணா வேணுமோ அக்கா இது வேணுமோ? 2 பேரும் வேணும். சூப்பர். ரைட். அப்ப நாங்க மங்களகரமா உங்களுக்கு லக்ஷ்மியை கொடுத்துருக்கோம். நீங்க ஏற்கனவே கட்டினது லக்ஷ்மியை, லக்ஷனாவை இல்லை. என்ன அக்கா லக்ஷ்மி இல்ல? இதை சொல்ல வரான். சரி, அப்ப நீங்க லக்ஷ்மி ஏற்கனவே கட்டினதால இந்த லக்ஷ்மியை அவாக்கே கொடுத்துருவோம். சரி, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லக்ஷ்மி இருக்குல்ல, அப்படித்தானே? ரைட். அதாவது குறிப்பிட்ட பணம் இருக்கு, உங்களுடைய இன்றைய நாள் மொய்யா வச்சுக்கொள்ளும். ஏன்னா எல்லாம் மஞ்சள் பைக்கில் ஒழிச்சு கொடுப்பாங்க, நான் மஞ்சள் காயத்திலே குடிச்சிட்டோம். சரி, அதில் ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கு. நீங்க யாருன்னு போக போக கெஸ் பண்ணலாம். சரி, அதே மாதிரி இனிப்பான விஷயம் பண்ணபடியால ஒரு சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்தினோம். சரியா? அதுல வெரைட்டியா நிறைய சொக்கா இருக்குது. தனியா 2 பேரும் மட்டும் சாப்பிட்டான், வேற யாருக்கும் சாப்பிடணும். பக்கத்துல வரையும் நான் சித்தி முறை, அக்கா முறை, தங்கச்சி முறை வருவினோம். யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கொடுப்பீங்களா? இல்ல கொடுத்தவங்க அவங்களா கூட இருக்கலாம், கொடுத்துட்டு தாங்களே வந்து கேட்கலாம். என்ன தெரியும் யாருன்னு சொல்லி. நான் கொடுக்கறது இல்ல, அவங்களே நாங்க கொடுக்கறது இல்ல, அவங்களே எடுப்பாங்க. இது நல்ல சோக்கு. அவங்களே எடுத்துருவாங்களா? அந்த அளவுக்கு உரிமை கொடுத்தீங்க நல்லா இருக்கு. இல்ல, சின்ன பிள்ளைகள் கூட இருக்கு. சின்ன பிள்ளைகள் கூட என்னோட கரைச்சல். இப்ப என்ன கொண்டு கூட நான் என்ன எனக்கு தெரியும் வச்சுட்டேன். என்ன ரைட். அப்ப இனிப்பான விஷயம் என்ன, வாசல்ல எப்படி பலகாரம் குடிப்பினோம். ஏன்னா கல்யாணம் பண்ற விஷயம் தானே, அதனால நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? அதை நீங்க இன்னைக்கு மட்டும் யாருக்கும் கொடுக்காம சாப்பிடுங்க. சரியா? ஓகேயா? பாட தர மாட்டீங்க உங்களுக்கு. சரி, அப்ப சாக்லேட் பாஸ்கெட் இனிப்பான விஷயம் படியால கொடுத்துனாங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இன்னும் இனிப்பு நடக்கட்டும். குழந்தை பெறுறது, அப்புறம் காது குத்துறது, அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? என்ன வாழ்க்கை நிறைய செல்வம் சேரட்டும், தொழில் முயற்சி செஞ்சா புதுசா வரட்டும். இனி ஏகப்பட்ட சொந்தங்கள், உங்களோட பக்கம் ஒரு பக்கம் இருந்தா அவங்களோட பக்கம் ஒரு பக்கம், 2 குடும்பங்கள் சேர்ந்து 2 ஊர் சேர்ந்து. அண்ணா வெளிநாடோ இல்ல, வெளிநாடு போனா வெளிநாடு செய்யலாம். நிறைய விஷயங்கள் செய்யலாம். அப்படித்தானே? சூப்பர். இதே முடியுங்க. ரைட். வேண்டி பாருங்க ஒரு 2. அது அங்கே கொடுத்துருவா காட்டு. இது என்னன்னு சொல்லுவான். உள்ள என்ன இருக்கு தெரியல. அக்கா கெஸ் பண்ணுங்க. அக்காட பேர் எனக்கு என்ன லட்சணமா தெரியல. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அமைதியாவே இருக்கீங்க. எனக்கு என்னன்னா நான் கதைக்கிறது உங்களுக்கு கோவம் ஏத்துதான், நீங்க சிரிக்கவும் பண்றீங்க, எனக்கு பயமா இருக்கு. சிரிங்க, அழகா இருக்கீங்க. என்னென்ன இருக்குல்ல தெரியல. அக்காட குடும்பம் அக்கா சொல்லணும் பார்த்துட்டு. அக்கா நக்கா கண்டிப்பா. என்னக்கா? வேட்டி ஷர்ட். அப்ப அக்காக்கு கூரை. அது இருக்கா? உடைச்சு பாருங்க.
சரி அப்ப செட்டா வந்திருக்கேன் அண்ணாக்கு வேட்டி ஷர்ட் அதே மாதிரி அக்கா அழகான சாரி அப்ப சேம் கலர் வந்திருக்கு. உங்களுக்கு எங்கேயாவது வெளிப்பட பிடிப்பு நடந்தா அவுட்டோர் ஷூட் இருக்கு இல்லையா அப்படியாவது நடந்தா இதை காட்டிட்டு போங்க என்று சொல்லி அவங்களுடைய வேண்டுகோள். பிடிச்சிருக்கா? சரி இப்ப தாங்கள் இல்லைன்னு சொல்லி கவலைப்படணும். தங்களுடைய மனசார வாழ சொல்லணும். நீங்கள் நூறு காலம் வாழ வேணுமா? அதே மாதிரி கூடி சீக்கிரம் தாங்கள் ஏதோ ஏதோ ஒரு உறவு ஆசைப்படணுமா அவங்களோட. அதனால அதுக்கு இது மாதிரி தான் செய்யட்டாம். 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துறோம். நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் சொல்லி கரெக்டாக போயிட்டு அப்ப கொடுத்தது ஆக்களுக்கு எல்லாம் போனோம்னா இல்லை நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணுமா? அக்கா தான் சொல்லணும். வேற என்ன அக்காவுக்கு தான் கொடுக்க சொல்லணும். அல்லது அக்கா ஆருக்கா கொடுத்தது? எனக்கு என்னவோ உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னாலே முடியலடா டே எப்படா முடிஞ்சு வீட்டை போட்டுருக்கு. ரொம்ப நேரமா இப்படியே உட்கார வச்சிருக்காங்க சில மாதிரி. அண்ணா ஆறா இருக்கு. அண்ணா வந்தது அண்ணா பக்கம் தான். அண்ணா செய் அப்படி யார் செய்வாங்க அந்த மாதிரி? வெளிநாட்டுல ஆக்கள் இருக்கா உங்களுக்கு? வெளிநாட்டுல யாராவது இருக்கா? ஃப்ரெண்டு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள். சங்கீதாவா? சங்கீதா சுதர்சன். சங்கீதாவா? சங்கீதா சுதர்சன். சங்கீதா சுதர்சன். சரி வேற சுதர்சினி அப்படியா? அவையலா கேக்குறேன். அவையதான் இருக்குமா? சரி உங்களுக்கு கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். கிஃப்ட்லாம் இங்க தான் வந்துச்சு. இப்ப சொல்லுங்க யாரு? அவளா நல்ல வகை இல்லையே. கல்யாணனா? அம்மா அவ்வளோத்துக்கு செய்ய மாட்டானே. அவன் தனக்கு செய்ய மாட்டான். என்ன பகரது சொல்லுங்க. தெரியல. சரி சுபாஷ்ன்றது உங்களுக்கு யாரும் தெரியுமா? சுபாஷ் சந்திர போஸ் தெரியுமா? பிரசாந்த் தெரியுமா உங்களுக்கு? பிரசாந்த் ரெண்டு கல்யாணம் தான் தெரியுமா? எல்லாம் மண்டே ஆட்றீங்க. ஆனா சொல்ல இல்லை எவ்வளவு நேரத்துக்கு. சரியா? அவே 3 பேர் தான் சேர்ந்து நண்பருடைய திருமணத்துல இல்லையா? சரியா? அந்த பச்சுலர் பார்ட்டி எல்லாத்தையும் நாங்க மிஸ் பண்றாங்களாம். ஆனா நண்பனுக்கு கல்யாணம் என்னவோ அவனுக்கு படுபுழுக்கம். சரியா? அதனாலதான் தங்கள் சார்பாக உங்களுக்கு மன வாழ்த்துக்களையும் சொல்லி அந்த கிஃப்ட்களையும் கொடுத்து விட்ட வேணும். ஹாப்பியா? சரி என்ன சொல்ல போறீங்க? பொடியல் மாதிரி எதிர்பார்க்கல. சரி ஆனா என்னதான் கல்யாணம் ஆனாலும் என்னதான் மனைவி வந்தாலும் நண்பர்கள் வட்டாரம்ன்றது போய் விட்டு போகாது. ஏன்னா அதுல இருந்த மகிழ்ச்சி எங்கேயுமே கிடைக்காது. அப்படிதான் உங்களுக்கு கண் கலங்க எனக்கு விளங்குது. சரி அக்காவுக்கும் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அக்கா நான் இங்க நிக்கிறேன். சரி நான் போறேன். ரைட் அக்காவுக்கு ஹாப்பி இல்ல? மகிழ்ச்சி இல்ல? உங்க அண்ணா ஆலோசனை போவோம் அல்ல தானே? என்ன கவுண்டு கதைக்கிறீங்க இல்ல? சரி கல்யாண வாழ்க்கையில் இந்த மாதிரி பொம்பளைகள் பெரிய விஷயம். சரி அப்படி அமைதியா இருந்தாலே ஒரு விஷயம் தான். ரைட் வாழ்த்துக்கள். அழக்கூடா ஐயோ கட்டலாம். சரி அண்ணா மகிழ்ச்சி இல்ல? அவ்வளவும் போதும். வருவாங்க கூடி சீக்கிரம். எல்லாரும் நீங்களா டிக்கெட்டை கூட போய் பார்த்துட்டு பிரச்சனை. சரியா? சூப்பர். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இன்னும் அழகா வரட்டும். அழகான பிள்ளைகளை அப்புறம் வாழ்த்துறோம். சரியா? சூப்பர்.